ஷுரு கர்னா. ஷுரு கர்னா ஆரம்பித்தல். ஷுரு கர்னா ஆரம்பித்தல். இதற்கு ஆகாஸ் கர்னா என்று சொல்லவும் மேலும். ஆகாஸ் கர்னா என்று சொல்லவும் முடியும். ஆகாஸ் கர்னா என்றாலும் ஆரம்பித்தல். ஷுரு கர்னா, ஆகாஸ் கர்னா. சபக் ஷுரு கரோ, பாடத்தை ஆரம்பியுங்கள். போல்னா ஷுரு கரோ, பேச ஆரம்பியுங்கள். ரோஷன் கர்னா. ரோஷன் கர்னா வெளிச்சமாக்குதல், ஒளியூட்டுதல், பிரகாசமளித்தல் என்பதற்கு ரோஷன் கர்னா ஒளியூட்டுதல், வெளிச்சமாக்குதல். ரோஷன் கரோ பிரகாசமாக்குங்கள். அப்னி ஜிந்தகி ரோஷன் கரோ, தனது வாழ்க்கையை பிரகாசமாக்குங்கள். அடுத்து ரட்டா லகானா. ரட்டா லகானா. ரட்டா லகானா என்றால் நெரிசல் உண்டாக்குதல். நெரிசலுக்கும் கூறலாம். ரட்டா என்றால் நெரிசல், லகானா என்றால் ஏற்படுத்துதல். நெரிசல் ஏற்படுத்துதல். அடுத்த வசனத்தை பாருங்கள். ஜடுசே உக்காட் தேனா. ஜடுசே உக்காட் தேனா, பூண்டோடு அழித்தல். ஜடு என்றால் வேர், உக்காட் தேனா என்றால் பிடுங்கி விடுதல். அப்படி என்றால் இந்த வசனம், இந்த வார்த்தை நாங்கள் பிரயோகப்படுத்துகிறது பூண்டோடு அழிப்பதற்கு. ஜடுசே உக்காட் தேனா. ஜடுசே உக்காட் தேனா, பூண்டோடு அழித்தல். ஜடுசே உக்காட் தேனா, பூண்டோடு அழித்தல் அல்லது அழித்து விடுதல். மேலும் எக்ஸானா. எக்ஸானா என்றால் தூண்டுதல். எக்ஸானா தூண்டுதல். இந்த வார்த்தைகளை நல்ல முறையிலே ஞாபகத்தில் வைத்து அவ்வப்பொழுது நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். மேலும் உருதுவிலேயே வாசிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நாம் உருதுவில் வாசிக்கும் பொழுது அங்காங்கே இந்த வார்த்தைகள் நமக்கு புத்தகங்களின் ஊடாக அல்லது சில விடயங்களின் ஊடாக முன் வரும் பொழுது இவைகளை நல்ல முறையிலே கிரகித்து கொள்ள முடியும். எனவே மீண்டும் இந்த வார்த்தைகளை வாசிக்கின்றேன். ஷுரு கர்னா, ரோஷன் கர்னா, ரட்டா லகானா, ஜடுசே உக்காட் தேனா, எக்ஸானா. மிகவும் முக்கியமான இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களுடைய உருது பாஷையின் முன்னேற்றத்தை மென்மேலும் அடைவதற்கு முயற்சி செய்வோம். இவைகளை வைத்து வசனங்களை அமைப்பதற்கும் நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஆரம்பம் முதல் உங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய பாடங்களை மீண்டும் மீட்டி பாருங்கள். இந்த இலக்கண பகுதியை நாங்கள் பூர்த்தியாக ஆக்கியிருக்கின்றோம். அதில் எந்த விதமான குறைபாடும் கிடையாது. அதில் இருந்து நீங்கள் எழுதி படிப்பதற்கு முயற்சி செய்வீர்கள் என்றால் நிச்சயமாக உருது பாஷையின் முன்னேற்றத்தை அடைய முடியும். அதில் திறமையானவர்களாக ஆக முடியும் என்கிற உறுதிமொழியையும் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இதனால் எங்களுடைய இந்த பகுதியை கூடுதலாக ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யார் படிப்பதற்கு ஆசை ஆர்வமுள்ளமாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு மத்தியிலே பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் உங்களுடைய கருத்துக்களை கூறுவதற்கு மறுக்காதீர்கள். உங்களுடைய தூண்டுதல் தான் நம்முடைய இந்த பணிக்கு தொடர்ந்து ஒரு உந்து சக்தியாக இருக்கும் என்கிறதனையும் அறிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு பாடத்தில் சந்திப்போம். ஹுதா ஹாஃபிஸ்.